கடந்த காலத்தில் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவருடைய மனவாக்கு.
என்று உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உணர்ந்த தூய உயிர்களுக்கு வழியாக உங்களை படைக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தில் போக்கும்படி வழிகாட்டுகிறார். மாறாக உங்கள் உள்ளம் குறிப்பிட்ட வச்சு மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்வு தெரிவிக்கிறது. எது நல்லது, எது நேர்மானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் அன்பு கல்விச்சதால் இருப்பதாக தீமையை எடுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடல் இழப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களிடம் மறுக்கக்கூடியவர் என இருக்கிறார். விடாமுயற்சியுடன் ஆர்வமிக்க உலகத்துடன் ஆண்டவருக்கு பணிபுரிகிறார். எதிலும் இருப்பது மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். விரைவிலே நிலைத்திருங்கள். வலிமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். விரும்புங்களை கருத்தாயிருங்கள். இந்த ஆண்டவர் பற்றி அதுவாகும். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் நிறைந்த ஆசி பெற்ற நமது பொது காலத்தின் உச்சமாக இருக்கின்ற கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்று இந்த திருமணம் என்ற உடன்படிக்கை வழியாக பெலிக்ஸ் மற்றும் பெமினா இணைய இருக்கிறார்கள். இதைவிட அருள் நிறைந்த ஒரு நாள் இந்த நம்முடைய திருவடி பாட்டு காலத்திலேயே இருக்க முடியாது என நினைக்கின்றேன். அப்படி அருள் நிறைந்த ஆசிரியர் நிறைந்த இந்த ஆசிரியர் அடையாளமாக மேல கடவுள் வந்து தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டே இருக்கிறார் நம்ம கோயிலை சுற்றி. இப்படி ஒரு அருமையான அருள் நிறைந்த அந்த நாளிலே இந்த திருமணம் என்ற உடன்படிக்கை வழியாக இணைய இருக்கின்ற பெலிக்ஸ் மற்றும் பெமினாவுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். ஆசீர்வதிப்பாராக. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது வேண்டும். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இங்க தலையை நரைத்தவர்கள், கொஞ்சம் தலையை முடியலாம் கொட்டியவங்க, கொஞ்சம் வயதானவங்க எல்லாருக்குமே தெரியும். இது இந்த உடன்படிக்கை கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. கடவுளே இதன் மையமாக இருந்து உங்களை இணைத்து வைக்கிறார். இந்த வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். இதன் மத்தியிலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற அடையாளமாக இந்த ஆலயம் நிரம்பி வருகிறது, நிறைவின் அடையாளமாக இருக்கிறது. பெலிக்ஸ் பெமினா திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில கோயில் நாங்கள் எல்லாம் இந்த திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறோம். உங்களாலும் வாழ முடியும். உங்களால் சாட்சிகள், உங்களால் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதற்கு நிறைய அருள் சகோதரிகள் எல்லாம் நிறைய திருமணத்தை பார்த்து ஆசீர்வதித்தவர்கள், ஆசீர்வதித்து அவர்கள் கை எல்லாம் கடவுளின் ஆசீர்வாதம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வந்திருப்பது மிக ஒரு சிறப்பு. நாங்கள் தான் உங்க கூட இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று இங்க பார்த்துருக்கீங்க. பெலிக்ஸோட அம்மா அப்பா இந்த ஆட்டோடு ஒட்டிய ஒரு குடும்பம், பாட வாசிக்க இப்படி உங்கள் குடும்பமே ஆண்டவரோடு இணைந்த ஒரு குடும்பமாக இருக்கிறது. இந்த நாளிலே நான் சாயந்தரம் என்ன பிரசங்கம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு திருமணம் நடந்த அந்த தம்பதியர் போன் பண்ணாங்க. என்னுடைய கிளாஸ்மேட்டோட கடைசி தங்கை. ஆனா நல்லா இருக்கலாம் பேசிட்டு போது சொன்னாங்க, நீங்க எங்க திருமணத்துக்கு வச்ச 3 பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னன்னு கொஞ்சம் நான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா முன்னாடி சோசியலிஸ்ட் முடிஞ்ச முதல் கல்யாணம் அந்த கல்யாணம் தான். இந்த பொண்ணு பெங்களூருக்கு படிக்க போனது. அந்த பையன் எந்த ஊர்னா அந்தமான். இணைய வழியாக, இது ஒரு இணைய வழி, இறைவன் வழி. அது மாதிரி அந்த 3 வருஷத்துக்கு முன்னால அந்தமான்ல இருந்து பையன், இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து பொண்ணு வீட்டுல இந்த என்னோட கிளாஸ் நல்லா தெரியும். அதை நீங்க போன் பண்ணி தங்கச்சி கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு. நான் அவங்க கதையெல்லாம் கேட்டோட அவங்க அம்மா அப்பாவுக்கு புத்திமதி சொல்லி தயவு
செய்து சேர்த்து வைகள் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு திருமணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை, ஒரு 2வது குழந்தை இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனோட அடித்தாங்க. இப்ப அவர்கள் சொன்னது அன்போடு, அன்பை மையமாக வைத்து ஒருவர் ஒருவர் விட்டு கொடுங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. அதை நாங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் நான் யோசிச்சு பார்ப்பேன், எனக்கு கனவை விட வேற ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? இல்ல, சாரிங்க அப்படின்னு கேட்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஏதாவது சொன்னேன், பையனுக்கு ஏதாவது சொன்னேன், உன் மனைவி விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா? இல்ல, சாரி கேட்கறது முடிஞ்சது. இது வரைக்கும் உங்க அம்மா அப்பா பேச்சு கேட்ட, இப்ப அம்மா அப்பா பேச்சோடு கண்டிஷன் ஆரம்பிச்சுன்னா, அம்மா அப்பா பேச்சோடு மனைவி பேசி கேட்டு கலந்து ஆலோசனை செய்து ஒரு புதிய, அதாவது ஒரு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, 2 heads are better than 1 head அப்படிம்பாங்க. அப்ப நிறைய பேரோட ஆலோசனை செய்கிற பொழுது அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அனுபவங்கிறது வலுக்க விழுந்தோட கையில் கிடைக்கிற சீப்பு மாதிரி, அது அவங்களுக்கு பயன்படாது. வலுக்க உங்களுக்கு சீப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆனா அந்த சீப்பு உங்களுக்கு பயன்படும். போய் வெளியே வாங்கி வந்து வேண்டி வருவோம் அப்படின்னு. இந்த மனைவிக்கு எப்படி இருக்குன்னா, கதையில அப்படி கிடையாது, சரியா? கதையில இந்த காரணங்களை போனாலும் இந்த காரணம் நான் ஏற மாட்டேன், முதல்ல அவங்க அம்மா ஏறுவானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்காங்க. இது மாதிரி 1 மாசம் போகுது. போன பிறகு அவங்க மாமியார் கூட சொல்றாங்க, இப்ப மனைவி இது போப்பா அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு புரியல, இல்லை பரவாயில்ல, மனதில் கொண்டு பரவாயில்ல, காயங்கடை போனா ஏற மாட்டேன் சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, அவன் டூல சூப்பரா ஓட்டுவான்ப்பா, இப்பதான் கத்துக்கிறான். நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்த வருமானம் மட்டும் கிடையாது, இன்னொரு மகன் உன்னை போய் எங்கேயாவது கூடக்கூடாது, 1 மாசம் நல்லா ஓட்டுறான், இனிமேல் நீயே அவராசியா போ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பொறுமையோடு இந்த வாழ்க்கையை அணுகுவது ரொம்ப முக்கியம். அதுவும் 2 ஒரே ஊர்ல செட்டிகளுமே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அது 2 ஆட்கள் கிடையாது, 2 வீடுகள் கிடையாது, 2 கலாச்சாரம். எனது வீட்டிலும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், மனைவி வீட்டிலும் சொல்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப நாகர்கோவில் வந்து எடுத்துக்கிற பொழுது சற்று பொறுமையாக இந்த உலகத்தை, இந்த குடும்பத்தை, கலாச்சாரத்தை அணுகுங்கள். 2 பேருமே அப்படி சொல்றேன், கணவன் மனைவி குடும்பத்தார் 2 பேருமே சற்று பொறுமையாக இந்த வாழ்க்கை ரொம்ப அருமையானது, ரசனை நிறைந்தது, அழகானது. கொஞ்சம் வேகமா சாமி பூச்சிடக்கூடாது, இதுதான் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. நிஜமாக தெரியாது, வேற குடும்பங்கள், வேற கலாச்சாரம் தெரியாது அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி மட்டும் கிடையாது, 2 குடும்பத்தாரும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, celebrate the differences அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு தூரம் இணைய வழி கடவுள் இணைத்து வைத்திருக்கிறார் என்றால் கட்டாயமாக அது ஒரு அர்த்தம் இருக்கும். அவர்களை அந்த பொறுமையோடு கைப்பிடித்து வழிநடத்த 2 குடும்பத்தாரும் உதவி செய்யுங்கள். கடவுள் விரைவாக ஆசீர்வதிப்பார். 3வதாக இயேசுவை மையமாக வையுங்கள். நல்லா யோசிச்சு பார்ப்போம், நம்ம எல்லாருமே திருக்குடும்ப போட்டோலாம் வச்சிருப்போம். வெறும் சூசியல் அன்னை முறையில் இருந்தால் அது திருக்குடும்பம் அல்ல. இயேசு கிறிஸ்து மையத்தில் இருந்தாதான் அது திருக்குடும்பம். அப்படி உங்கள் குடும்பமும் இந்த கடவுள் இணைத்து வைக்கிறார், அந்த குடும்பத்தின் மையமாக இயேசுவை வையுங்கள். அப்ப இயேசு சொன்ன அந்த படிப்பினைகள், இயேசு விட்டு சென்ற விழிப்புகள் அனைத்துமே உங்களதாக மாறிவிடும். உங்கள் பிள்ளைகளின் வாழையாக இந்த ஆண்டவரை அறிந்து அன்பு செய்து பின்பற்றி இந்த உலகத்துக்கு சாட்சியப்படுகின்ற ஒரு குடும்பமாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உயர்த்துவார். இதுக்காக தான் நாங்கள் கூட்டத்தில் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முதுகைக்கு காத்து அருமாறு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர்கள் திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருமணத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கிந்து நீங்கள் ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏழை கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை உணர்வுகின்றேன். பாரதி அபிராமி என்னும் பெரினா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் குழந்தைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா?
நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைமன்றமும் திருச்சபை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை செய்யுங்கள். என்கிற பெரினா அபிராமி என்கிற பெரினாவை என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். அபிராமி என்கிற பெரினா என்னும் நான் பெலிக்ஸ் பாரதி என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். ஆண்டவரே, அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தில் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் இந்த ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். இவ்வாறு கடவுள் முதல் குடும்பத்தை
இதன் மூலமாக இங்கே கூடியிருக்கின்ற உற்சாக உணர்வுகள் நண்பர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிரியர் இடத்திலும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உமது நன்மையாகிய இறுதி வேட்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை எங்கள் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமை நீக்குவதால் அமைதியின் பொருளால் கிடைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லத்தக்க முறையில் நிறைவேற்றினீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திருவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பற்றி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: யாவே தூயவர் தூயவர் தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உலகாக வேண்டுவோம். திரு ரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுகளும் கணிந்து அதை பிட்டு தம் சீடர் பழித்து அவர் கூறினதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். தம் சீடர் பழித்து அவர் கூறினதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பி கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடுமைகளை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்ந்துவிட நன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரும். தந்தையே, இன்றைய நாளில் திருமணம் என்கிற அருட்சாதனத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற பெலிக்ஸ் பாரதி, அபிராமி இவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இவர்கள் எந்நாளும் வாழ வேண்டியும் நீர் கொடுத்திருக்கின்ற அந்த அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கீழ்ப்படுதலையும்
இவர்கள் ஒருவருக்கொருவர் முழுமையாக பகிர்ந்து வாழவும் இவர்கள் மூலமாக இங்கே கூடியிருக்கின்ற ஒருவர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தரும். உயிர்த்த மெதுநோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளிகள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவர்களான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவளையும் முழுவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் கதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மேற்கூந்தேற்று வரமல்ல மேன்மன்றாடுகிறோம். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் விழுதுபடுத்தியபின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைப்பிரியார் துணையாக ஏற்படுத்தினேன். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல ஒரே உடல். எனவே நீ ஒன்றாக இணைக்க திருவிழம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தேன். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா, ஆண்கள் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையினாலோ பெருவிடத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உமது ஆசியை நான் ஏற்கும் உமது அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியலும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியலும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உமது அடியார் அபிராமி என்னும் தெவினாவின் அன்பும் அமைதியும் அருளும் இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரை, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உமது அடியார்கள் பெலிஸ் பாதரி மற்றும் அபிராமி என்கிற பெமினா இவர்கள் உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உமது அடியார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உமது கட்டளையிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேரு அளித்தரும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் உண்மை அடைந்து புனிதற்குரிய வாழ்வுக்கும் வெண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
இவர்களுக்கு ஏதாவதான அருளையும் ஆசிரியர்களாக தந்து பிள்ளைகளும் பிள்ளைகளும் நல்ல கிறிஸ்தவ கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்து சாட்சி பகர இறைவன் குடும்பத்தில் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களோடு இருந்து அவர் தம் அருளை மாசத்தின் வாழ்வில் வசந்தி உதவி அருளை வழங்கும்
அவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிது, இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிது, இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிது, இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிது, இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது, நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்
பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர்.